அப்படின்னு சொல்லி ஸ்லிப்பர் சைடு வந்தோம். இந்த சைடுமே வந்து எங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதுவுமே இல்லை. பட் இருந்தாலுமே வந்து நாங்கள் என்ன நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி தேடி பார்த்து ஒரு ஸ்லிப்பர் வாங்கினோம். ஒரு ஸ்லிப்பர் ரேட்டே 480ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு அது இதுவாக தெரியல. ஸோ வந்து நாங்கள் ஷால் வாங்கலாம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துட்டோம். இந்த பக்கம் வந்துட்டு ஷால் கடையில் ஒரு ஷால் வாங்குறதுக்குள்ளே அவளுங்க பண்ணுற அலப்பறை தாங்கவே முடியல. இது அது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டே இருக்காளுங்க. இது நல்லாயிருக்கும், அது பிளாக் வேண்டாம், பட் ஒரு ஷால் போட்டால் எல்லாத்துக்குமே அது சூட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிளாக் கலர் இல்லாமல் ஒரே ஒரு ஷால் எல்லாத்துக்குமே சூட் ஆகும், எல்லா ட்ரெஸ்க்குமே காம்பினேஷனாக செட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு கலர் இருந்தால் மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரியல, நேற்று நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம். உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். வந்து நாங்கள் ஒரு கடையிலேருந்து ஒரு ஷால் வாங்கிட்டோம். இந்த பக்கம் இன்னொரு ஷால் இருந்தது. இதுவுமே வந்து நல்லா இருந்துச்சு. கீழே 2 தொங்கிக்கிட்டு இருந்தது. அதனால் எனக்கு பிடிச்சிருந்தது. தென் வந்து இப்போ இது ட்ரெண்டிங் போல் நிறைய பேர் போட்டிருந்தாங்க, நான் பார்த்தேன். என் ஃப்ரெண்டு சொன்னால் இந்த கலரும் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னான். பட் வந்து எனக்கு நான் அவ்வளோவா ஷால்ஸ் வேர் பண்ண மாட்டேன். அப்படி ஷால் வேர் பண்ணுறேன்னா எனக்கு ப்ளைன் ஷால் தான் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி வந்து எதையுமே இதுவான ஷால்ஸ்லாம் எனக்கு பிடிக்காது. தென் வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஷால்ஸ் இருந்துச்சு. நாங்கள் வந்து இன்னும் ஒரு கடையை விட்டு இன்னொரு கடைக்குன்னு ஒரே ஒரு ஷாலுக்காக போயிருந்தோம். ஸ்டோல் ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன். அதனால நான் ஸ்டோல் எதுவுமே வாங்க இது பண்ணல. இது 100 ரூபீஸ் தான் சொல்லியிருந்தாங்க. உங்கள் வீட்டுக்கிட்ட இது எவ்வளோன்றத மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். நீங்கள் வந்து இந்த ப்ரைஸ்லாம் சொல்லும்போது இங்கேயும் அங்கேயும் எவ்வளோ டிஃபர் இருக்குது, என்ன இங்கே நம்ம கம்மி பண்ணி கேட்கலாமா அப்படின்ற ஒரு தாட் இருக்கும் எனக்கு. அதனால ரேட் கம்மி பண்ணுறதுக்காக என்னென்ன சொல்கிறேன் பாருங்க. தென் வந்து இந்த கடையிலேருந்து ஒரு ஷாலும் இந்த கடையிலேருந்து இன்னொரு ஷாலும் வாங்கினோம். ஃபைனலாக வந்து ஒரு ஷால் வந்து அவள் ஃபிக்ஸ் பண்ணிட்டா. இந்த ஷால் தான் சொன்னா. ஸோ வந்து இந்த ஷால் ஃபிக்ஸ் பண்ணோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லி அந்த ஷால் வந்து பேக் பண்ணிட்டேன். அந்த ஷால் முடிச்சுட்டு இன்னொரு கடைக்கு வந்துட்டோம். இன்னொரு கடைக்கு வந்தோடனே இன்னொரு ஷாலை எடுத்துட்டாங்க. இன்னொரு ஷால் நல்லாயிருக்கு, லெக்கின் வேணும், அது வேணும், இது வேணும், எல்லாத்தையும் அவுத்து தூக்கி போட்டு விளையாடிக்கிட்டு இருந்தோம் நாங்கள் உட்காந்து. எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த 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 கடையிலையுமே வந்து அந்த கடைக்காரரே சொன்னார், இருக்க எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறேன் ஆனால் ஒன்றும் வாங்கலை அப்படின்னு சொல்லி எங்களை அசிங்கப்படுத்திட்டாரு. பட் இந்த கடையிலையுமே நாங்கள் ஷால் வாங்கினோம். பட் கிளாத் வந்து எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இல்லை, அதனால நாங்கள் அது வாங்கலை. தென் வந்து இந்த பக்கம் வந்து மாங்காய் போட்டுட்ருந்தாங்க. பைனாப்பிள், மாங்காய், தென் வெள்ளரிக்காய், இதெல்லாம் வந்து ஒரு அங்கிள் சரி, தாத்தா அவர்கிட்ட ஏதோ போயிட்டு தாத்தாலாம் இல்லை, ஏதாச்சும் கொஞ்சம் அங்கிள் வாங்குவோம் மாதிரி அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கார் அவரு அவர். கடையை கொஞ்ச நேரம் வெறிக்க பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்ன வாங்குறதுன்னு தெரியல. என்ன வாங்குறதுன்னு தெரியாதனாலே வெறிக்க பார்த்துக்கிட்டு ஃபோனை வேற கீழே வச்சு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். ஹெல்மெட் இருந்தது என் கையில்.